என்னென்ன சாப்பிடுறது எங்க போய் கேட்கறது வாடகை எப்படி கொடுக்க முடியும் நம்மளால? நாங்களே எங்க போறது? மோடி கூட இந்த சர்தாருக்கு ஓட்டு போட்டது ரொம்ப தப்பு. இவனுக்கு ஓட்டு போட்டதால தான் நாங்க ரொம்ப கஷ்டமா படுறோம். டெல்லி மதராசி முகாமில் வசித்து வந்த தமிழர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். அவருடன் பேசுவோம். அம்மா வணக்கம். உங்க பேரு? பேரு பாஞ்சால. எத்தனை வருஷமா இந்த மதராசி முகாமில் நாங்களாம் இங்கே 40-45 வருஷத்துக்கு மிச்சமாக இருக்குது. இங்கே இதில் இருக்கிறோம். இதில் இருந்த வரைக்கும் எதை நாங்கள் தெம்பு இருக்கிறதுனே ஓடணும், சாப்பிட்டோம். இப்போ தெம்பு அடங்கிடுத்து எங்களை உடச்சிட்டு எங்களை அந்தராசி ஆக்கிட்டு விட்டாங்க. நாங்கள் வாடகை கொடுக்க அப்புறம் 10,000-15,000 வாடகை கொடுத்து நாங்கள் என்ன சம்பாதிக்கிறது, என்ன சம்பாரிச்சு வாடகை கொடுக்குறது, வாடகை இது வயசானவங்களை வச்சுக்கிட்டு சோறு போட்டு நாங்களாம் எங்களுக்கெல்லாம் புள்ள குட்டியில் எங்களாம் 2 பொண்ணு இருந்தது கட்டி கொடுத்தோம். அவனுங்களாம் உரம்போக்கு பசங்களா இருந்துட்டானுவ. மக்கா அந்த பக்கம் தேமாறுத்து நாங்கள் 2 பேரும் இங்கே தேமாறுறோம். எங்கே போய் என்ன பண்ண போகுது? ஒன்றும் இல்லாததான் நாங்கள் தேமாறிட்டு உட்காந்துக்கிறோம். வீடு வந்து ஒதுக்கியிருக்காங்க, ஆனால் அது எல்லாத்துக்குமே கிடைக்கல. உங்களுக்கு எனக்கு நோட்டீஸ் கொடுத்தல கேன்சல் கொடுத்துட்டாங்க. கேன்சல்ல 2வது என்ன பண்ணாங்க, ஓகேன்னு பண்ணாங்க. அந்த ஓகேன்னு பண்ணல 2வது எனக்கு லெட்டர் வரல. மித்தவங்க ஒரு 10-15 பேருக்கு ஓகேன்னு வந்துருக்குது. எனக்கு அந்த லெட்டர் வரல. அவர் கேட்க போனால் ஒன்றும் சொல்லலை. எனக்கு 2வது நானும் போய் தேடல. அப்புறம் சரி நமக்கு என்னத்தை தேடி நான் என்ன பண்ண போகிறேன்? அப்புறம் நமக்கு எங்கே போய் யாரை போய் பிடிக்கிறது? ஒருத்தவங்க பிடிச்சா 1000-500 கேட்குறானோ காசு. யாரை போய் கேட்டு நான் என்ன வாங்க முடியும் நமக்கு? அப்படின்னா நான் ஊருக்காக போகிறேன், தமிழ்நாட்டு பக்கம் போகலான்னு போகிறேன். பள்ளி படிக்கிற பசங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட நிறைய இருக்காங்க பசங்க. பசங்க படிக்குது. என்ன பண்ணுன்னு தெரியல. புள்ளியெல்லாம் என்ன பண்ணுவாங்க? வாடகை இந்த ரயில் பூரா 12,000 இது பூரா எப்படி போக முடியும்? யார் என்ன 12,000 எப்படி நாங்கள் கொடுக்க முடியும்? 2 வீடு 3 வீடு யானை விளக்குறோம். அதை கண்டு காலத்துக்கு ஓட்டணும். கவர்மெண்ட் இடத்துல இருந்துட்டு இப்போ அதையும் உடச்சிட்டாங்க. வேலைக்கு போனால் இன்னைக்கு போகல, இன்னைக்கு 2 நாளாக போகல. எல்லாம் எதுவும் அந்த ஊரை கூட சுற்றி ஆகிடும். அப்போ என்னென்ன நாங்கள் சாப்பிடுறது எங்கே போய் கேட்கறது? வாடகை எப்படி கொடுக்க முடியும் நம்மளால? வாடகை கொடுக்க முடியுமா? நம்ம தமிழ்நாட்டு பக்கம் போனால் கூட களை வெட்டி சாப்பிடலான்னு அங்கேயாவது போகலான்னு பார்த்தா அங்கே போனால் ரேஷன் கார்டு இல்லை, பெத்தான பத்திரம் இல்லை, ஓட்டு கார்டு இல்லை. எனக்கு ஒன்றுமே இல்லைங்க. எதுவுமே பூரா இங்கே தான் இருக்குது. டெல்லியில் ஒரு நாட்டில் ஒன்றும் இல்லை. நான் போய் அப்போ அங்கே என்ன பண்ண முடியும்? ஒரு வீடு நமக்கு வீடுக்குது, அதுக்கு ஒரு ரைட்டு வைக்க போனோம்னா கணக்குள்ள மனை வர கையெழுத்து பண்ண மாட்டோம். அப்படி அங்கே ஊர் போட்டு நம்ம இதுங்க தருது. அங்கே போய் என்ன பண்ண முடியும் நம்ம சொல்லுவோம்? இந்த இருந்துட்டோம். இந்த மீட்டர் போட்டு வச்சிடலாம், எதனாலும் வைக்கலாங்க. எல்லாம் குறுக்கு இருக்குது. அங்கே தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லை. எனக்கு நம்ம என்னென்னு போய் கேட்க முடியும்? யாரு கேட்டாலும் சொல்கிறாங்க, இல்லைம்மா நீங்கள் போய் இது பண்ணிட்டு வாங்கம்மா, பதில் பண்ணுமா, இதோட இங்கே வந்துடுமா, ரேஷன் கார்டு பெத்தான பத்திரம் எல்லாம் கார்டு இங்கே எனக்கு இருக்குது. அங்கே ஒன்றுமே இல்லை ஊரில். நான் ஊரில் போய் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? கள்ளக்குறிச்சி. தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு அறிவிப்பு நேற்று வெளியானது. அதாவது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இப்போ வீடு இடிக்கப்பட்டிருக்கு இல்லையா, நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் போவீங்களா? போய் அங்கே யாரை போய் கேட்க முடியும்? யாரை போய் கேட்க முடியும்? நாங்கள் அங்கே எனக்கு தெரியும். நாங்கள் படிச்சிருக்கோமா கொள்ளணுமா? நம்ம ஊர் நாட்டில் யாரும் பக்கத்துக்காரங்க கூட என்னன்னு பேச மாட்டோம். அங்கே இருக்கிறவங்கள தான் பேசுகிறோம் வச்சுருவோம். நீங்கள் டெல்லியிலேருந்து வரீங்க, 4 நாளைக்கு இருந்து ஓடி விடுங்க. உங்கள் பக்கம் என்ன பேச முடியும்? ஆமாம், வையும் காட்ட மாட்டாங்க கூப்பிட்டோம்னா. நம்மளுக்கு அந்த வையும் தெரியாது. இங்கேன்னா கூட நம்ம எப்படியாவது ஹிந்திக்காரங்களை கேட்டுக்கணும். நம்ம ஹிந்தி தெரியும், நம்ம பேசி கேட்டு போயிடுவோம். அங்கே தமிழ்நாட்டில் தெரியாது எனக்கு. ஆமாம் சொல்லி நேற்று வீடு இடிக்கப்பட்டதுலேருந்து நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க, அருகே இருக்கக்கூடிய சாலையில் நின்றுட்டு இருக்கீங்க. என்ன பண்ண போறீங்க? நாங்கள் 70 வருஷமே இந்த டெல்லிக்குள்ள இருக்கிறோம் சார். ஓட்டு போட்டுக்கிட்டு 70 வருஷமே இருந்து இந்த இடத்துல வந்து எங்களுக்கு வீடு கொடுக்கல சார். எங்களுக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்குறாங்க வீடு. என்ன நாங்கள் இத்தனை வருஷமா இருந்து என்ன ஆதாயம் உண்டு சார்? நாங்கள் ஓட்டு போட்டு வரோம், ரேஷன் கார்டுக்குது, பிஜிலி பில்லு கட்டிட்டு வரோம். மாசம் நாங்கள் எல்லாம் செஞ்சுட்டு வரக்குள்ளே எங்களுக்கு வந்து வீடு கொடுக்கல ஓட்டு போடணுன்னு. அது பேர் வெட்டணும் எங்களுக்கு தெரியுமா? ஓட்டில் பேர் வெட்டிக்கிறாங்க எப்படின்னு. 2 ஓட்டு 3 ஓட்டு போடணுக்கிட்டு எங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் இத்தனை வருஷமா ஓட்டு போட்டோங்க, ஏன் எங்களுக்கு கொடுக்கல? பழைய ஆளுகளுக்கு 70 வருஷமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏன் வீடு கொடுக்கல? அவங்க புதுசா வந்து நோட்டு கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஓகே ஆயிடுதா? அப்ப நாங்களே எங்க போறது? எங்க ஓத்துல யார் சாத்தியமத்த? இத்தனை வருஷம் இருந்ததுக்கு எங்களுக்கு என்ன ஆதாயம் உண்டு? அப்ப நாங்க போய் எங்க உக்காந்துக்கிறது? டெல்லியில இத்தனை வருஷமா இருந்து இவ காலத்தை ஓட்டி விட்டோம். இப்ப நாங்க வந்து முடியாத காலத்துல நாங்க எங்க போய் இருக்கிறது? வீடு கூட இல்லைன்னு நாங்க எங்க போய் சார் இருக்கிறது? ஏன் அந்த கவர்மெண்ட் கண் தெரியல? அன்னைக்கு ரேஷன் கார்டு பண்ண வேணாம்னு, ஓட்டு ஆடு கொடுக்கல, ஓட்டு போட கொடுக்காத இருக்குன்னு தண்ணி பில்லு இத்தனையும் அல்ல நாங்க கட்டிட்டு வரல. இப்போ உங்களுக்கு வீடு இல்லைன்னா நாங்க எங்க போய் சாவறது?
எங்க பாம்பளை அவங்களுக்கு திட்டாது, அந்த கவர்மெண்ட் பார்க்காது. இத்தனை வருஷமா நீங்க இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எங்க பிள்ளை கல்யாணம் பண்ணாத இந்த டெல்லியில கல்யாணம் பண்ணிட்டு வந்து 70 வருஷமா இருந்துட்டாங்க. இப்ப எங்க பசங்களுக்கு இப்ப கட்டி கொடுக்குற பிள்ளைங்க 3 பசங்க இருக்குது, பேரமாக்க இருக்குது. கவர்மெண்ட் எங்க கூட பண்ணது ரொம்ப எங்களுக்கு கஷ்டமா இருக்குது. நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. 4 ஓரத்துல தானே எங்க வீடு எடுக்கிறோம்னு சொன்னாங்க, அதோட எடுத்துனாங்க. நாங்க சனிக்கிழமை வரையும் நாங்க வெள்ளிக்கிழமெல்லாம் நிம்மதியா இருந்தோம். சரி 4 ஓரத்துல தானே எடுப்பாங்க, மத்த இடம் விட்டுருவாங்கன்னு நாங்க ரொம்ப நம்பிக்கையா இருந்தோம். ஆனா இவங்க ரொம்ப கஷ்டம் பண்ணிட்டாங்கண்ணா. எங்க கூட பண்ணது கவர்மெண்ட் ரொம்ப தப்பு. இது எங்களால மனசே ஜீர்ணிக்க முடியல தெரியுமா. நேற்று ஒரு பையனுக்கு நொடிப்பே வந்துருச்சு, 15 வயசு பையன் நொடிப்பே வந்துருச்சு. அந்த அளவுக்கு எங்களுக்கு மனசுல கஷ்டமாயிடுச்சு. நாங்க இன்னைக்கு நேற்று இங்க இருந்திருந்தா பரவாயில்ல. எங்க அம்மாவுக்கு அம்மா காலத்துல இருந்து நாங்க இங்க தானே இருக்கிறோம். அதுக்கு ஓட் லிஸ்ட் கொடுக்க கூடாது, நீங்க ஆதார் கார்டு பண்ணிருக்க கூடாது. எவ்வளவு கஷ்டத்தை நீங்க உண்டாக்குறீங்கல்ல, மன கஷ்டம். நான் இது வேணா கவர்மெண்ட் இதனால ஈடே எடுக்காதுண்ணா. ரொம்ப கஷ்டம். நாங்க இங்க 10 ரூபா சம்பாரிச்சு தமிழ்நாட்டுல முடியாத பட்சத்தானே நாங்க இங்க வந்து இருக்கிறோம். இங்க வந்து இருந்து எங்க வகுத்த கழுவிக்கிட்டு வீட்டு வாடகை கொடுத்துட்டு இங்க இருந்தோம்னா நாங்களும் நல்லா நிம்மதியான போய்ப்புனா. எங்களுக்கு ஒரு சாமி கும்பிட்டோன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம ரொம்ப கிராண்டா விஷயத்த நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா. இங்க எங்களால தண்ணி வந்துச்சுன்னு சொல்றாங்கல்ல, பாதி கூட எடுத்துருக்கலாம் இல்ல. நான் ஃபுல்லும் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. இதெல்லாம் இல்லீகல் தானா, இதெல்லாம் எடுக்க வேண்டியதானே. ஏன்னா இவங்க பணக்காரங்க, நாங்க இல்லாதவங்க இல்ல. இவங்க எல்லாம் பணம் இருக்குது இவங்க கிட்ட. என்கிட்ட எந்த பணம் தான். வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்றீங்க? என்ன வேலைக்கு போறீங்க? வீட்டு வேலைக்கு தானே போறோம். எங்களுக்கு மாசம் 5000 சம்பளம் வருது, பார்த்தா 8000 வருது. நாங்க அதை வச்சுட்டு இப்ப இன்னைக்கு போய் ஊடு கேட்டா 15000 வந்தா வாங்க, இங்க இல்லைன்னா பேசாதீங்கன்றாங்க. எங்களால எப்படி சம்பாதித்த இதையும் அவங்க கிட்ட நாங்க கொடுத்துட்டு நாங்க என்னன்னா பண்ணுது. பிள்ளைங்க படிப்பு என்னன்னா வருது, 10வது படிக்குது புள்ள, 8வது படிக்குது பசங்க. இது மாதிரி பசங்க எல்லாம் என்னன்னா பண்றது? படிப்புக்கு நாங்க பணம் கட்டுறதா, இவங்களுக்கு வாடகை கொடுக்கறதா, நாங்க எப்படின்னா இருக்க முடியும்? நான் இவங்களா பண்றது கவர்மெண்ட் ரொம்ப தப்பு. அங்க கொண்டு வீடு விடுறாங்களே, அது கூட ஃபுல்லு கூட விடல, பாதி பேருக்கு தான் கொடுத்தாங்க. அதுல அவங்களுக்கும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் வீடு கிடைக்கிறது. அவங்களுக்கும் கொஞ்சம் என்ன சொல்றாங்க, இந்த வீடு இது அதெல்லாம் ஒரு பேப்பர்ல அது இல்ல இது இல்லன்னு சொல்லி அம்மா பேத்த ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்கண்ணா. சொல்ல வயசானவங்களா எப்படி போய் இருப்பாங்க? அங்க இருந்து இப்படி பசங்க ரோட்டுக்கு எப்படி வந்து படிக்கும்? ரொம்ப கஷ்டம் தான். இந்த கவர்மெண்ட் எங்க கூட பண்ண. ஆனா நாங்க மோதி கூட இந்த சர்தாருக்கு ஓட்டு போட்டது ரொம்ப தப்பு. இவனுக்கு ஓட்டு போட்டதால தான் நாங்க ரொம்ப கஷ்டமே படுறோம். தொடர்ந்துக்காரனுக்கு ஓட்டு போட்டோம், நல்லாதான் இருந்தோம். மகிழ்ச்சி துக்கம் என தங்கள் வாழ்வின் ஒவ்வொரு தருணங்களையும் கழித்த வீடுகள் அவர்கள் கண்ணு முன்னே இடித்து தரமாக்கப்பட்டிருக்கின்றது. தலைநகர் டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் லோகேஷுடன் ராஜு.